இப்போ நம்ம கைய அளவு குறிக்கிறது. முதல்ல நீங்க பேப்பர் கட்டிங்ல இருந்து பழகுமா, பேப்பர் கட்டிங்ல இருந்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்படி இங்க இருந்து செகண்ட்ல இருந்து செகண்டுக்கு ஒரு ரவுண்டா அப்படி போட்டுறீங்க. சரிங்களா? இப்ப நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்குது. பிரெஞ்சு கவுல இருந்து நிறைய விஷயம் இருக்கு, அதை வச்சு போடலாங்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்குமே செட் ஆகாதுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட கையும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் நேரா கொண்டு வர்றேங்க. நேரா கொண்டு வந்து இந்த இடத்துல மட்டும் யூ மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்து யூ மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இப்போ இந்த சமயத்துல நம்ம டேப் எடுக்கிறோம் கையில. சரிங்களா? வேற எதுக்காக நான் டேப் கையில எடுக்கல, இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் டேப் கையில எடுக்கிறேன். இப்ப மேல இருந்து கரெக்டா இப்படி ஷோல்டர்ல இருந்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு எங்க கை இருக்குதுன்னா 7.25 இருக்குது. பாருங்க, இது வரைக்கும் இருக்குது 7.25. இப்ப நம்ம குறிச்சது 7.25 பார்க்கலாம். அரை இன்ச்சு இறக்கிட்டு இங்கிருந்து 7.25 இருக்குதான்னு பாருங்க. கரெக்டா இருக்குது பாருங்க. கரெக்டா பாருங்க 7.25 இருக்குது. இவங்க கை வந்து கரெக்டா 7.25 நான் குறிச்சிட்டேன். இதுல எந்த தவறும் வரல. ஓகேங்களா? இப்ப நம்ம கட்டிங் போடுறோம். அதாவது பேக்கா நம்ம கட்டிங் போடுறோம். சரிங்களா? இப்ப நான் இந்த சமமாவே கட் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற பீஸ் வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கிற பீஸ் வந்து பட்டன் பீஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கீழே வந்து மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு நாச்சு கட் பண்ணணும். முதல் நாச்சு. ரெண்டாவது கைக்கு கீழே கீழ்பகுதியில ஒரு நாச்சு. அதாவது பேக்ல 2 நாச்சு தான் வருது. ஓகேங்களா? 2 நாச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பட்டன் பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்படியே டேர்னிங் திருப்பணுங்க. அப்படியே டேர்னிங் திருப்பி உங்களுக்கு பேக்கோட மெத்தட்ல இருந்து இந்த இடத்துல பேக் நீங்க வெட்டிக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நாங்க இப்படிதான் வெட்டுவோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இது கிராஸ் கட்டிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து கரெக்டா பிடிச்சி இந்த பட்டியை கீழே பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி ஜவு மாதிரி வந்ததுன்னா இது கிராஸ் கட்டிங். ஓகேங்களா? இது ஃபுல் கிராஸ் இவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ நாமளும் அதே மாதிரி வைக்கிறனா வைக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கிட்ட இது வந்து ரொம்ப எடுப்பா தெரியற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் ஃபுல் கிராஸ் வைக்காம மீடியம் கிராஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல் கிராஸ்ங்கிறது இப்படி வைக்கிறதா ஃபுல் கிராஸ். நான் மீடியம் கிராஸ் இப்படி கொஞ்சம் லைட்டா இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்படி மீடியம் கிராஸ் வச்சு மீடியம் கிராஸ் வச்சிருக்கிறேங்க. இப்ப பாத்தீங்கன்னா